ஹே ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வெயிட் லாஸ் சீரீஸில் பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் திணை பொங்கல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் தீட்டப்படாத திணை ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கு 20 மினிட்ஸ் சோக் பண்ணுறோன்னா அப்போ தான் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி 1/4 கிலோ திணைக்கு நான் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் சோக் பண்ணி தான் வச்சுருந்தேன் 20 மினிட்ஸு. ஸோ ரெண்டையுமே குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கிலோங்கிறது 1 கப் ரேஷியோவில் 2 கப்ஸ் வந்தது. நான் 4 கப் 1 கப் திணைக்கு 4 கப்பில் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி பாசிப்பயிருக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். ஸோ குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ மற்ற வச்சு இதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பொங்கலோட ஸ்ட்ரக்சருக்கு அது நல்லாயிருக்கும், கொல்ல கொல்லன்னு வரும். ஆல்ரெடி அது கொல கொலன்னு தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லா கொல கொலன்னு இருக்கும். ரொம்ப நேரம் பண்ணாலும் லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கீ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிளகு, ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஜிஞ்சர் ஃபைனாக சாப் பண்ணது ஒரு ஃபிங்கர் அளவுக்கு அது, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கை அளவு போட்டுட்டு பெருங்காயத்தூள், உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த சீரகம் மிளகு வாசம்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இறக்கி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட திணை பொங்கல் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம ஹசீனாஸ் ஃபிட் ஃபுட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.